ஹாய் நண்பர்களே, பக்கத்தில் லைக்னு ஒரு பட்டன் இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்கன்னு நமக்கும் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீ அடுத்து என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியும். என்ன வச்சு அந்த நல்ல மனுஷனை நீ பழி வாங்கி கொன்னுருவ. அந்த மனுஷன் பாவம், அவமானத்துக்கு பயந்து வாய் திறக்காம இருக்காரு. இல்ல, எப்படினாலும் சந்தேகப்பட்டா ஊருக்குள்ள பரவும். அந்த மனுஷன் வாழ்க்கைய நாசம்னா போயிரும். அப்பான்னு ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு, புள்ளையா அள்ளி அணைச்சாரு. அந்த மனுஷனை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. அதுவும் அப்பா பொண்ணு. நான் அந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும். அந்த மனுஷன் தண்டனை அனுபவிக்க கூடாது. அந்த மனுஷன் தண்டனை அனுபவிக்க கூடாது. உசரையும் என்னை காப்பாத்த நினைச்சாருடா. ஜெயராஜி, நான் போராடி வாழ்ந்துடலான்னு பார்த்தேன். நான் போராடுறது என்னோட முடிஞ்சா பரவாயில்ல. என் அவமானமும் கஷ்டமும் என்னோட முடிஞ்சா பரவாயில்ல. இன்னொரு வம்சத்தையே அழிச்சிடும். வேண்டாம். நீ அந்த மனுஷனை மிரட்டி பாத்தியா? அவமானப்படுத்துறேன்னு மிரட்டி பாத்தியா? நீ எப்படி மிரட்டுறேன்னு நான் பாக்குறேன்டா. நான் சாகுறேன், எதை சொல்லி நீ நிரூபிப்பன்னு பாக்கும். அட சத்தியமா சொல்றேன்டா, நான் வருவேன். செத்து மீண்டும் வருவேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். வாழ்க்கைனா எனக்கு என்னன்னே தெரியாம ஏதோ ஒன்ன நேசிச்ச பாவத்துக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியே. நான் செத்து சத்தியமா உன்னை பழி வாங்குவேன். அது தேவை இருக்கிறது உண்மைண்ணா. அது தேவை இருக்கிறது உண்மைண்ணா. உன்னை சும்மா விடாது. என் புள்ளைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த புள்ள முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கை போச்சு, என் எதிர்காலம் போச்சு, என் படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. என்னென்ன கனவெல்லாம் கண்டேன், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு பிடிக்காதுக்காக அதை நாசம் பண்ணினேன். என்ன இப்படி பண்ணிட்டியே? என்ன கடைசியில வாழவே விடலையே. என் உசுறு ஒன்னாலே போகுதே. இல்ல, நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன். இதுக்கு மேல இருக்கிற நான் ஒவ்வொரு நொடியும் பொண்ணுத்திர அப்பாக்குது அவமானம். நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். என்ன மன்னிச்சிரு தங்கம். இந்த பூமிக்கு நீ வரதுக்கு முன்னாடியே நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மாவை மன்னிச்சிருமா, அம்மாவை மன்னிச்சிருமா. வேண்டாமா, இப்படி ஒரு அப்பாக்கு நீ புள்ளிய பிறக்க வேண்டாம். அவர் அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர். நீ அழகான குட்டி ஏஞ்சல். ஆழம்லாம் உனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நம்ம போயிருவோம். அவனுக்கு இந்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்கவே கூடாது. நம்ம போயிருவோம். நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச முட்டாள்தனம், நான் அறிவில்லாம செஞ்சது. உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் பத்தியா? என் பாவம் உன்னை விடல பத்தியா? அம்மாவை மன்னிச்சிரு தங்கம், அம்மாவை மன்னிச்சிரு தங்கம். இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா அம்மா கண்டிப்பா சொல்றேன், உன்னை நல்லபடியா பெத்து வளர்ப்பேன். அப்பவும் நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும். ஆனா இந்த அப்பா வேண்டாம். இந்த அப்பாவுக்கு பிறக்க கூடாது. நம்ம போ, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். இதுதான் இந்த பூமியில நான் இருக்க போற கடைசி நாள், கடைசி நிமிடம். நம்ம போயிடலாம். என்ன விதி, என்ன விதிடா, விதியே சொல்ல ஒரு வழி.
பயமா இருக்கு. இதுல இருந்து விழுதுக்கு பயமா இருக்கு. இல்ல, விழுந்துடணும். நம்ம விழுந்துருவோம். போதும் போதும், நீ முயற்சி பண்ணலாம் போதும். இந்த செல்வா பிடிக்க முடியல, தை சீக்கிரம் வா. வந்துரு வந்துரு வந்து அப்படி அப்படி மெது வந்துரு. வேண்டாம் வேண்டாம், இங்க வா. உன்னை தூக்கிட்டு சொல்லி உங்க பொண்ணுல பதம் கொண்டு வா. இங்க வா, நிஜமா உங்க பொண்ணுல பதம் அனுப்பினாரு. இங்க வா. ஓ, தற்கொலை முயற்சி. இப்பவும் அந்த பொண்ணு தலையை காப்பாத்ததுக்கு நீ ஒன்ன மாச்சிக்கிடுத. அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு இல்ல. அவனை நான் அசிங்கப்படுத்திடுவேன்னு ஒன்னு நீயே மாச்சுக்கு வந்திருக்க. வா, பயங்கர ஈர்ப்பாதான் இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவனை மயக்கிருக்கணும். சாவன் எதிர்பார்த்தேன். கரெக்டா அலெக்ஸ் பாண்டி வரான். கண்டிப்பா பொண்ணு தான் அனுப்பியிருப்பான். அவனுக்கு நீ இல்லாம முடியாதுல்ல, அதான் அனுப்பிச்சு சுகம் கண்டிருப்பான். அதான் அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆண்டு அனுப்பிச்சுக்கலான்னு அனுப்பி வச்சிருப்பான். சாவன் எதிர்பார்த்தேன்டி. சாவன் தான் எதிர்பார்த்தேன். நீ சத்துருவான் எதிர்பார்த்தேன்டி. எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க விழுந்து செத்துருவான்னு நினைச்சேன். நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதையாவது என் கண்ணால பார்த்துட்டு போய் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். சாகல, நீ சாகல. இரு, இன்னைக்கு இதுக்கான தண்டனை நான் கொடுத்தே தீருவேன். எனக்கு துரோகம் செஞ்ச யாருமே வாழக்கூடாது, வாழ தகுதி இல்லாதவங்கடி. எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு என் முன்னாடி அவன் கூட இல்ல. எதுக்கு நான் இந்த பாவத்தையும் இந்த தண்டனை அனுபவிக்கணும்? தப்பு செஞ்ச நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நான் எதுக்கு அனுபவிக்கணும்? விட மாட்டேன், விட்டவே மாட்டேன். நீங்க நாடு நட ஊர் ஒரு அவமானத்துல தலை குனிஞ்சு ஊரே உங்களை அடிச்சு துரத்தணும். நான் எப்படி எதுவுமே இல்லாம நிற்கதியா நிக்கிறனும், அப்படி நீனும் பொண்ணு நிக்கணும். கெட்டவனுக்கு துரோகம் பண்ண என்ன அவனு நான் காட்ட வேண்டாம். நம்பிக்கையில தாண்டி விட்டுட்டு போனேன். அவன் கூட வாழ்ந்திருக்கா. உன் பொண்ணு தரப்பா செத்து போயிடுவாரு, பரவாயில்லையா? அவர் செத்தத்தை மொழி இருக்க மாட்டான், பரவாயில்லையா? அது 2 பிள்ளைல அனாதையும், பரவாயில்லையா? உன்னை நம்பாதவனுக்காகவா உசுர கொடுக்க போற? உன்னை நம்பிதானே உன் வயிற்றுல குழந்தை இருக்குது. உன் மேல நம்பிக்கை இல்லாத அவனுக்காக உன் மேல உள்ள நம்பிக்கையில உன் வயிற்று வந்து பிறக்க போத அந்த குழந்தை ஏமாத்த போறியா? அதை சாகடிக்க போறியா? எனக்கு பயமா இருக்கு. பொண்ணு தரப்பாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ அப்படிதான் மிரட்டுறா. சத்தியமா இப்போ நான் மாசமா இருக்கேன்னு ஊருக்குள்ள பரவிச்சுன்னா ஊரே நம்பும். நாங்க இல்லைன்னு சொன்னாலும் அதை தான் நம்பும். அதுக்கு தான் பொண்ணு தரப்பா அவ்வளோ பயந்தாரு. அதுக்கு தான் என்ன வெளியூர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. ஏன் இன்னும் சொந்த குடும்பத்தாளுக்கிட்டே சொல்லல. ஜெயராஜ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன்னு அந்த மனுஷன் காத்துக்கிட்டு இருந்தாரு. சாவடி, எனக்கு துரோகம் பண்ணிட்டப்ப நீ உயிரோட இருக்கணும். எனக்கு ஏமாத்திட்டலாடி, எனக்கு ஏமாத்திட்டலாடி, எனக்கு ஏமாத்திட்டலாடி. உன்னை பார்க்க வரணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த. கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு உன்னை பார்க்க வரணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன்டி. இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுட்டேடி. வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னால அவர் அவமானப்படக்கூடாது. ஏன் அவமானம் என்னோடய போட்டோம். நான் ஏமாந்தேன், அந்த அவமானம் என்னோடய போட்டோம். நல்ல மனுஷனுக்கு வேண்டாம். வண்டியில யாருன்னு சொன்ன? கையெடுத்து கும்பிடுறேன். இங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு போயிருங்க. நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுது. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்புறேன். இங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எதையும் பார்க்கல. தயவுசெய்து இங்க இருந்து கடந்து போங்க, நான் பார்த்துக்கிடுதேன். ஏது ஒரு பொண்ணு சாக போறத பார்த்துட்டு நான் போனோம். பாரு, உலகத்துல வாழறதுக்கு 1000 வழி இருக்கு. எவ்வளவு ஒருத்தவனை ஏமாத்திட்டாங்க, சாவ துணிஞ்சிருக்கா? உலகத்துல வாழறதுக்கு 1000 வழி இருக்குமா? ஒரே ஒருத்தன் அவன் ஏமாத்திட்டானா இந்த முடிவே. உன்னை நம்பி இன்னொரு உசுர் இருக்க, அதை மறந்துட்டே என்ன? இந்த பாவப்பட்ட ஜென்மம் இந்த உலகத்துக்கு வர வேண்டாம். அப்படி ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா பிறக்க வேண்டாம். அவன் ஏதோ உயிரை கொடுத்தான், ஆனா அந்த உயிருக்கு உசுரை கொடுக்கறதே நீதான். உன்னால முடியும். அவங்கிட்ட ஒண்ணும் பிள்ளை இல்ல, உங்ககிட்ட தானே இருக்கு. இந்த குழந்தைக்கு நீதான் பொறுப்பு. ஒருத்தர் என்ன கூப்பிட்டாங்க, வா. அவர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு என்ன அனுப்புனாரு. என்ன இதையும் யாராவது பார்த்தா இதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும். உண்மையில அவர் வில்லங்கத்துலதான் மாட்டிருக்காரு. அவர் இப்ப எந்த விதத்திலயும் மாட்டதான் செய்வாரு. எப்படி அவர் அவமானப்படதான் போறாரு. அதை அவர் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. வா, அவரை முழுசா நம்பதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் மட்டும் போதும் அவருக்கு. வா வாமா, நீ வண்டியில ஏறு. சார் ப்ளீஸ் சார், இங்க இருந்து போங்க சார். அந்த பணியும் பாவம் என்னோடய போட்டோம். அந்த மனுஷனுக்கு வேண்டாம். ப்ளீஸ் சார், நீங்க போங்க சார். நான் விட போறேன். வேண்டாம் இல்ல, இதுக்கு மேல நின்று பேச வேண்டாம். வா கிளம்பு.
காலத்துக்கு நான் நிம்மதி இல்லாம சாகணும், பழியோட வாழணும். நீ போய் சேர்த்துட்டேனா அந்த பழி யாரு துடைப்பா? நீ செத்துட்டா என் மேல பழி விழாதா? கண்டிப்பா இந்த உலகம் என் மேல பழிய சுமத்தும். ஜெயராஜ் சும்மா விட மாட்டான். அவனுக்கு உண்மை தெரியாம, அவன் உண்மையை நம்பாம, அவன் இதுதான் நடந்துச்சுன்னு அவன் நம்பாம என் மேல இருக்க கரை போகாது. இப்படி செத்துட்டேன்னு வச்சுக்க, அது 100% ஊர்ஜகம் ஆயிரும். தேன்மொழி நொந்தே செத்துருவா. அவ செத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வாழுவேன்? சார் வேண்டாம் சார், அப்படிலாம் ஆகாது சார். நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு நினைக்க மாட்டீங்களா? என்ன, நான் வேணா இந்த பொண்ணு கடைக்கல கொடுக்கட்டா? எங்க வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேண்டாண்டா, அப்படின்னா தான் நான் எங்கேயாவது கொண்டு சேர்த்துருப்பேன். நாளைக்கு எனக்கு வந்ததான் உனக்கும் வரும். நீ இன்னும் கல்யாணம் முடியாத பையா, மாட்டிக்கிடுவ சார். உலகம் கிடக்கு சார் உலகம். என் அம்மா நம்புவாங்க, வேற யார் நம்பணும்? வேண்டாண்டா, வாழ வேண்டிய வயசு, வாழ்க்கை இழந்துடக்கூடாது. அவமானம் தானே சாதகம் சொல்லிடுவான். அது தாங்குறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இல்லைக்கு இங்க பாரு, இந்த மாதிரி முடிவு எடுத்து என்ன காலத்துக்கு வாழ விடாம பண்ணிட்டு போயிடாத. இந்த கரையை நான் முதல் துடைக்கணும். என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டிய, என்ன தலை குனி வச்சுட்டு போறியா? அப்பாங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்திட்டானே, எப்படி? இங்க பாரு, அவன் நல்லவன் தான், அவன் கெட்டவன் கிடையாது. அவன் எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். யாருக்குதான் துரோகம் பண்ணா கோவம் வராது. அவன் ஏதோ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்பவும் சொல்றேன், அவனுக்கு பெண்கள் கிட்ட பழக தெரியாது. ஏன்னா அவன் வாழ்ந்த சூழல் அப்படி. காட்டிலும் மலையிலும் கடந்து வளர்ந்தவன், பெண்கள் வாசமே இல்லாம வளர்ந்தவன். அவனுக்கு சரியா பெண்களை பத்தி புரிஞ்சுக்க தெரியல. ஏதோ ஒண்ணு விரும்புனா ஏதோ இப்படி பண்ணிட்டான், அவ்வளவுதான் அவனுக்கு புரியுது. அதுவுமே அவனுக்கு சரியா தெரியல. இங்க பாரு, எனக்கு அவனை பத்தி தெரியும். அவன் கூட இருந்தவன். சத்தியமா சொல்றேன், அவனுக்கு பிடிச்சதா இருந்தா கூட அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுத்துருவான். எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இந்த நிலைமையில கூட அவனை நல்லவன் சொல்றீங்க. நல்லவனாவே இருக்கட்டும், ஆனா நம்ம மேல வந்த பழிய இது எதாச்சும் துடைக்க முடியாத? எனக்கு வேற ஒண்ணு இல்ல, தேன்மொழிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், பயமா இருக்கு சார். ஜெயராஜ் நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போவாரு. கண்டிப்பா இது வெளியில பரவாமலாம் இருக்காது. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க சார். எனக்கு என்னடா பண்ண சொல்றேன்? இவன் சின்ன புள்ள, வயிற்றுல புள்ள இருக்கு. நான் இவளை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? யார் வீட்டுல நான் அடைக்காம வைக்க முடியும்? யாரை நம்பி நான் ஒப்படைக்க முடியும்? புள்ளடா, பொம்பளை புள்ள. முடியாடா, மனசு வரல. என் புள்ளைய தான் விட்டுருவேன் அப்படி சார். இவ்வளவு நல்லனுக்குள்ள இந்த உலகத்துல வாழறதுக்கு இடம் இல்ல சார். ஏய் போங்கடா, இப்படியா சொல்லி சொல்லி இருக்க நல்லவன போற நீங்க கெட்ட நாக்கிடுறீங்க. நாளைக்கு எந்த பொண்ணுக்குமே அவசரத்துக்கு உதவி கிடைக்காம போயிருந்தா. நன்மை செஞ்சா இங்கதான் போய் முடியும்னு இப்படி எல்லாரும் சொன்னா எவனுமே நன்மை செய்ய மாட்டான்டா. இங்க பாரு, பரவாயில்ல, நன்மைக்கு என்னைக்குமே அது ஒரு எதிர்வினை உண்டு. நாம செய்யற எல்லா ஒரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு. நான் நல்லதுதான் செஞ்சேன், அதுக்கான எதிர்வினை உண்டு. நான் ஒண்ணும் பாவம் செய்யலையே, நான் எவனுக்கும் துரோகம் பண்ணலையே. என் புள்ள அவ்வளவுதான். இவன் என் தம்பி பொண்டாட்டியா இருந்தா என் புள்ளைய மாறணும், அவ்வளவுதான். அவன் பொண்டாட்டியாவே நான் ஒப்படைப்பேன். என் புள்ளைய நான் அவன்கிட்ட கொண்டு ஒப்படைப்பேன். அவன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு நிம்மதி. அவன் நல்லவன் தான், புரிஞ்சுக்காம இருக்கான், அவ்வளவுதான். அவர் வர வரைக்கும் என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட உங்களையும் என்ன சம்மந்தப்படுத்தி அசிங்கமா இருக்கு. இல்ல இல்ல, என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்ப என்ன, நான் எந்த தப்பு பண்ணக்கூடாது, நான் எந்த தற்கொலை முடிவு எடுக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அப்பா, எனக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்கப்பா. நான் சத்தியமா சொல்றேன், எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டேன். இந்த புள்ளை அழிக்க மாட்டேன், நல்லபடியா பெத்து வளர்ப்பேன். அப்பா, எதிர்காலத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துருங்கப்பா. நான் நிச்சயமா என் பிள்ளைல வச்சு பொழைச்சுக்குவேன். அதுக்குதான் நான் சொன்னேன். இங்க பாரு, நான் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருந்தேன். சரிங்கப்பா. சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? என்ன சார், இந்த மாதிரி கைவிடப்பட்ட பெண்கள், புருஷனால கைவிடப்பட்ட பெண்கள், யாரும் இல்லாத பெண்கள், பாலிய பிள்ளைகள், இவங்களுக்குன்னு ஒரு முகாம் இருக்குது. எங்க? இங்கதான் சார், பக்கத்துலதான். ஒரு 40 கிலோமீட்டர் போகணும். பாதுகாப்பா இருக்குமா சார்? அங்க இருக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்கள். அங்க இருக்கிறவங்க ஒத்து கொத்த தாயா, தங்கச்சா, சகோதரியா, அவ்வளவு அனுமதியா இருப்பாங்க சார். ஒரு கேஸ் விஷயமா நான் போயிருந்தேன். என்னடா சொல்ற? ஆமா சார், அந்த கேம்ல இருக்க ஒரு பொண்ணு அவ புருஷன் மேல நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டான். அந்த கேஸ் விஷயமா அந்த பொண்ணை நான் விசாரிக்க போயிருந்தேன். அந்த பொண்ணு இப்ப அங்கதான் இருக்கா. அங்க உள்ள போய் நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் சார். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா, அன்பா, சந்தோஷமா இருக்காங்க சார். கண்டிப்பா இவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சா எல்லாரும் இவ்வளவு நல்ல கண்ணு கருத்துமா பாத்துடுவாங்க சார். அங்க இருக்கிற ஆம்பளைங்க இல்ல சார், பொண்ணுங்க சார். உசுரை கொடுத்தாது காப்பாத்துவாங்க. அதுல கொண்டு சேர்த்துலாமா? அந்த கேமுக்கு அங்க போனனால அந்த மேடம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட இவங்க நிலைமை சொன்னா உடனே சேர்ப்பாங்க சார். சீக்கிரமா கிளம்பு. ஓகே சார், நம்ம கிளம்பலாம். அழகி வாங்க. இங்க பாரு, அங்க இரு. உனக்கும் பிள்ளைக்கும் தேவைதான் நான் செய்யறேன். மாசம் மாசம் நானே வந்து செக்அப் கூட்டிட்டு போறேன். உள்ளே மட்டும் நல்லா பாத்துக்க. ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டியதுல எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். சரிங்கப்பா. உனக்கு 7வது மாசம் வளகாப்பு கண்டிப்பா கிராண்டா பண்ணுவேன். அதுக்குள்ள யார் யாருக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ புரிய வச்சிருவேன்.
நீ குற்றமற்றவா. உன் வயிற்று இருக்கிறது ஜெயராஜ் புள்ளதான் நான் நிரூபிப்பேன். நிரூபிச்சு முறைப்படி நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரேன். அப்போ மேல இப்ப நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப இல்ல, எப்பவுமே நம்பிக்கை வைப்பேன். இன்னும் ஒரு 4 மாசம் தான். கண்டிப்பா சொல்றேன், ஊருக்கே நிரூபிப்பேன் இது ஜெயராஜ் புள்ளனே. கிராண்டா வழக்கப்ப நான் நடத்துவேன். ஒரு அப்ப ஸ்தானத்துல இருந்து நடத்துவேன். பாப்பா தம்பி பிடிச்சுக்க. வேணாமா, சண்டிற்கு கோவம் வருது. பாருங்கப்பா அவனுக்கு என்ன கோவம் வருதுன்னு. பாரு, அவருக்கு என்ன கோவம் வருது. ஏழு வேணாமா பாப்பா நீ அவனை பிடி. சரிம்மா. ஏழு சொட்ட எண்ணெய் என்ன வேண்டாமா? ஓ இப்ப ரோடு ஆரம்பிச்சிட்டு என்ன சேட்டா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் சரியா? அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் எடுக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அங்க இருக்கிறத புள்ள உன் கைக்கு வந்துடணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க இருக்கும் அதை இப்போ டாக்டர் அடிச்சுடுவாரு. கோவம் வருது நமக்கு. அது எக்ஸ்ரே போடல, அது எடுக்க முடியாது. ஆமா அப்படியே எடுத்து உன் கையில கொடுத்துறணும் எல்லாத்தையும். ஆஹா, ரோட்ல ஒன்னையும் பார்க்க விட மாட்டேன். எல்லாத்தையும் கையில வந்துங்க. இல்ல உங்க அப்பா இதுக்கெல்லாம் லஞ்சம் தானே வாங்கணும். ஐயோ இவா இருக்கிறத மறந்து சொல்லிட்டனும். டேய் உங்க அப்பா நேர்மையா உழைக்கணும்டா. சும்மா அது பேச்சு பிரச்சனை. நான் லஞ்சம் வாங்குவேனா? இப்பெல்லாம் துட்டு ரொம்ப கையில போனது. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறான். புள்ள தங்கிடுவான்ல. இருங்க பிள்ளை இருக்கா? இல்ல கேட்டு இல்ல குட் நியூஸ் தானே. அச்சோ சும்மா இருங்க. இல்ல குட் நியூஸ் தான் இருக்கும். குட் நியூஸ் தான் இருக்கும். ஓட பாரு. இல்ல என் மேல உள்ள நம்பிக்கை தான். கொன்னுடுவேன். அத்த பொண்ணு இல்ல நல்லதா இருந்துச்சு. இனிமே கிடைக்குமா? கிடைக்கும். என்ன ரொம்பத்தான் முறுக்கிட்டு அலையறீங்க? இவ்வளவு அழகா கச்சிதமா சில்லு போல ஒரு பொண்டாட்டி இருந்தா முறுக்கிட்டு அலையாம என்னடி அப்படியே இருக்க? எனக்கு தான் வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆள் அப்படியே தானடி இருக்க. எனக்கு வயசாகணுமா? நீ இப்படியே தாண்டி இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. தூக்கி வச்சு கொன்னுடுவேன். முட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல வந்தேன்டி. அப்போ இவனுக்கு சீக்கிரம் ஒரு தம்பி வந்தாதான் இவன் ஆட்டம் குறையும் பார்த்துக்க. இல்ல இப்ப இவர் மட்டும் இருக்க போய் ரொம்ப ஆடுதாரு. ஆகா நமக்கு ஒரு எதிராளி வந்துட்டானா அட்டை மட்டும் அடங்கிடுவார்ல. அப்படியே ரோட்ல கொண்டு போக மாட்டேக்காண்டி ரோட்ட போறதெல்லாம் கேட்கான். அந்த பொம்பளை புள்ளி இருந்துச்சு, ஒரு பொருள் கேட்கட்டுமே வாங்கி கொடுத்தா வாங்கும். இவரு அட்டம் பிடிச்சு வாங்குதாரு. உங்க புள்ள கோவத்துல இருக்கா, சமாதானப்படுத்துங்க. இன்னில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாண்டி. அவன் ஓம் புள்ள இந்த நிக்க போது பவியமா செல்லும் போல. அதான் என் புள்ள. நீயே உன் மௌனம் வச்சுக்க. ஆளு கோவம் வருது உனக்கு. ஒழுங்கா அதுல உட்கார்லன்னு வச்சுட்டு திருக்கி எடுத்துவேன். உட்கார்ல. சோப்பா ஹேண்ட்பேக் எங்கடி? இந்த பிஸ்கட் எடுத்து கையில கொடு. நீங்க தூக்கி வீசிடுவான். எனக்கு வா, அப்பா கிட்ட வா. எல்லாம் அது செவரோட ஒட்டி வச்சிருக்கலாம். வராதுல அக்கா எடுத்து கொடுப்பாமா. பாரு இவதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கா. அவன் சின்ன புள்ள. இவர் ரொம்ப பெரிய மனுஷன் இவரு. இதுக்கு மட்டும் இருக்கு அக்கா. அத்தனை அந்த புள்ளைய போட்டு என்ன ஆட்டி அடிக்கான். எங்க சிரிப்பு பத்தியில? சிரிப்பு. பாப்பா தம்பி வெளியில கூட்டு போறியாமா? சரிமா. உள்ள இருந்து அடம் பிடிச்சிட்டே இருப்பான். டாக்டர் வேற வர போறாங்க. அப்பாடா ரிப்போர்ட்ட கொண்டு வந்துட்டாரு. பொண்ணு தர சொல்லுங்க டாக்டர். என்ன குடும்பமா வந்துட்டியா போலுக்கு? நாங்களே இப்ப தான் வெளியில போவோம். அது எங்க போனாலும் பிள்ளைங்களும் வந்துருவாங்க. அடிக்கடி வெளியில போறது இல்ல. இப்படி வந்தா அவங்களுக்கு அதுவே வெளியில போற மாதிரி தான். அதுவும் சரிதான். ஸ்கூல் முடிஞ்சது அதை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏமா நீ பிள்ளைல கொஞ்சம் வெளில நிக்கியா? ஏன் டாக்டர்? ஐயோ ஒன்றுமே இல்லம்மா, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இந்த பிள்ளைகள் சிறப்பட்டு இருக்கலாமா, அதுக்கு தான் சொன்னேன். ரிப்போர்ட்டை வாசிக்கணும்ல, அதான். சரிங்க டாக்டர். பாப்பா அம்மா பத்திரமா கூட்டிட்டு போமா. சரிங்கப்பா. வாங்கம்மா. சரி. வெளியில அந்த டேபிள் இருக்குல்ல அதுல உட்காந்துரு. அதுலதான் ஹேண்ட் பேக் எல்லாம் வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் குடிச்சிரு. அதுல கொஞ்சம் உப்புமா மாதிரி இருந்துச்சு, எடுத்து சாப்பிடுறியா? சரிங்க. போய் சாப்பிட்டு போ. நான் ரிப்போர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. பாப்பா வா. சரிம்மா. தம்பி நான் வச்சுக்கிட்டா? வேண்டாம்மா, நான் தம்பி தூக்கிட்டு வரேன். தம்பியை கையில வச்சுக்கமா. சரிங்கப்பா. என்ன பொண்ணு தர ஆளே வத்துற மாதிரி ஆயிட்டா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். உன முன்னால இருந்தா எனக்கு தெரியும். ஆள் வாட்ட சட்டமா இருப்பிய.
என்ன மெலிஞ்ச மாதிரி இருக்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வயசு ஆகுது இல்ல. டேய், உனக்கு என்னடா வயசு ஆகுது? இப்போலாம் உன் வயசுல தான் கல்யாணமே பண்றானுங்க. அதுக்காக 2 பிள்ளைங்க இருக்கு, சின்ன பையனா முடியுமா என்ன? டாக்டர், ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு? எங்களுக்கு குழந்தை இருக்கும்ல? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க பொண்ணு தர. சொல்லுங்க. வருத்தப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா நீ வேற வயசு கடந்துட்டு போதுங்க தான் கொஞ்சம் இடுக்கி. என்ன? அதே அதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேன்மொழிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அதான் இன்னொரு குழந்தை இருந்தா அவன் அதுல இருந்து மீண்டு வந்துருவான்னு நினைச்சேன். அங்கதான் தப்பாகி போச்சுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த உடல் அளவில் பாதிக்கப்பட்டதான் அவளை மனசளவில் பாதிக்கப்பட வச்சிருக்கு. அவங்கவுங்க உடல்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவளுடைய உடலில் மாற்றம் தான் அவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா பொண்ணு தர, அவ உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவ அப்படிலாம் நடந்திருக்கா. இன்னமும் அப்படித்தான் இருக்கா. அவ பியூரெல்லாம் ஆகல. ஆகிறதுக்கு இப்ப இல்ல, குறைஞ்சது 2 வருஷமா தான் ஆகும். என்ன சொல்றீங்க? அவ உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டிருக்கு. 8 மாசம் சாதாரண விஷயம் கிடையாது. அது நார்மல்னா கூட பரவாயில்ல, அவ இழந்திருக்கா. அது டோட்டலா அவளை உடம்பாலையும் மனசாலையும் ரணக்கலப்படுத்திட்டேன். இத ஆண்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கிட்டத்தட்ட இதை நிறைய பெண்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஈஸியா கடந்து போயிடுவோம். அவங்க அப்படி கிடையாது. அப்படித்தான் இப்ப தேன்மொழியும். தாம்பத்தியம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே? அது அது இல்ல, நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னாதான் முடியும். சில நேரம் ஆசையில நெருங்கினாலும் அவளும் சம்மதிக்கிறா. ஆனா திடீர்னு அவளுக்கு கோவம் வந்துருது, தள்ளி விட்டுருவா. அதான் காரணம். 2 வருஷத்துக்கு நீங்களே நினைச்சாலும் குழந்தை பெத்துக்க முடியாது. அவங்க மனசு மட்டும் இல்ல, அவங்க உடம்பும் தேரணும். கற்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படின்னா அப்போ அவளை குணப்படுத்த முடியாதா 2 வருஷத்துக்கு? குழந்தை பெத்துக்காம இருந்தா குணப்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு குழந்தை கட்டாயமா? எனக்கு என் தேன்மொழி போதும். குழந்தை மட்டும் இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்க. புரியுது. உண்மையிலே நல்ல உறவுக்கு தாம்பத்தியம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அது இன்னும் உறவை கொஞ்சம் அதிகப்படுத்தும், இன்னும் அந்நியமாக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உங்க வாழ்க்கையில அது இல்ல, அதுக்கு எதிர்மறையா இருக்கு. நீங்க இதனால அவளை விட்டு விலகி போகாம அவளை அன்பாவும் அனுசரணையாவும் பார்த்துக்கணும். இப்படியும் பாசத்தையும் அன்பையும் புருஷமனாட்டி காட்ட முடியும்னு நீங்க தான் அவளுக்கு கொடுக்க முடியும். நீங்க கொஞ்சம் விலகிட்டாலும் அவ மனசுல உடைஞ்சு போயிடுவா. நம்மளால இல்லற வாழ்க்கையை தான் புருஷனுக்கு கொடுக்க முடியலங்கிறனாலதான் புருஷன் நம்மளை விட்டு தூரமா போறாருன்னு அவன் நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துடக்கூடாது. நீங்க அன்னக்கிளி அவன் புள்ள, அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா பேச வேண்டியிருக்கு. புரியுது டாக்டர், புரியுது. நீங்க கொஞ்சம் விலகுனாலும் தேன்மொழிக்கு அப்படி ஒரு எண்ணத்தை தான் கொடுக்கும். அவளால முடியலங்கிறது இப்ப அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அதனாலதான் அப்படி நடந்துருக்காளா? அதுதான் 100% உண்மை. நீங்க ஒரு பொண்ணுகிட்ட இல்ல, உங்க கூட போத தம்பிக்கிட்டே நீங்க க்ளோஸா இருந்தாலும் அவளால ஏத்துக்க முடியாது. உங்க ஒட்டுமொத்த அன்பும் பாசமும் அவ ஒருத்திக்கு தான் வேணும்னு நினைப்பா. நம்மளால தன் புருஷனுக்கு எந்த ஒரு சுகத்தையும் கொடுக்க முடியல, அதனாலதான் புருஷன் எல்லாத்துக்கிட்டையும் அன்பை பகிர்ந்து கொடுக்கறாருன்னு அவ எதுக்கெடுத்தாலும் நீ அப்படித்தான் நினைக்க தோணும். அது அவ மனசு இல்ல, அவ வியாதி. அந்த வியாதியோட வெளிப்பாடு தான் அவளை அப்படி நினைக்க வைக்குது. நீங்க மருந்தா இருக்கணுமே தவிர நீங்களே விஷமா மாறிடக்கூடாது. ஒரு ஆணா கட்டுப்பாடா இருக்கிறது கஷ்டம். ஆனா உங்களுக்கு உங்க மனைவி வேணும்னா நீங்க கட்டுப்பாடா இருந்து தான் ஆகணும். அதனால அவளுக்கு இன்னும் தாழ் மனப்பான்மை வராதா? அது வராத அளவுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹனிமூன், பிள்ளைங்களோட வெளியில போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சியை நீங்க கொடுத்தா அவளுக்கு அந்த மாதிரி எண்ணத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வர முடியும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் தெரிஞ்சுக்கணும், நான் தப்பு பண்ணிடக்கூடாது, அதான் கேட்கிறேன். தாராளமா எதுனாலும் கேட்கலாம். ஒருவேளை அதையும் மீறி ஏதாவது எங்களை மீறி தேன்மொழி உசுருக்கே ஆபத்து. இப்போதைக்கு அவ குழந்தை தாங்குற அளவுக்கு உடம்புல இல்ல, அவ கற்பப்பையும் வீக்கா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தங்கச்சதே அவளை காப்பாத்தவே முடியாது. கற்பப்பை வீக்கா இருக்கு, அபாசம் பண்ணாலும் மாட்டிக்கிடுவா, அந்த குழந்தை பெத்தாலும் மாட்டிக்கிடுவா. பாத்துக்கிடுங்க. இல்ல இல்ல கேட்டேன், தெரிஞ்சுக்கணும், அதுதான் கேட்டேன். நீங்கதான் கட்டுப்பாடா இருக்கணும். சரி, நான் திரும்ப சொல்றேன், அவ முன்னாடி வேற யாருக்கிட்டையும் ஆசை பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. இந்த உலகத்துல நீங்க அவளை மட்டும் தான் நேசிக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. ஏன் சொந்த பிள்ளைகிட்ட நீங்க பாசம் காட்டினா கூட அவளுக்கு இனிமே கோவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா அவளை தவிர நீங்க வேற யாருக்கிட்ட பாசம் காட்டினாலும் அவ உடைஞ்சு போயிடுவா. அது நாளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இதையும் செயலுக்கு வாய்ப்பு இருக்கு.
சார் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்க. என் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன் இன்னும் 10 நாள்ல. அந்த செக்கப்புக்கு கூட்டு வருவீங்களே அழகி தானே? ஆமா, வாக்கு கொடுத்துருக்கேன், வளகாப்பு வேற வச்சிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் விலகிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க பொண்ணு தர. உங்களுக்கு உங்க வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். யார் யாரையோ காப்பாத்துறேன், யாரை யாரையோ வாழ வைக்கிறேன்னு உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு டாக்டரா நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கனால தான். அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் இன்னும் தேன்மொழிக்கு வரல. சொல்ல போனா அவ இந்த அளவுக்காவது இருக்கானா அதுக்கு காரணம் உங்க வீட்டுல இருக்காரே ஒரு சாரு, அவர்தான் அப்பப்போ வந்து செக்அப் எல்லாம் பண்றாரு. சார் கூட்டு வரா? ஆமா, வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் கூட்டிட்டு வருவாரு. நான் தான் அவளுக்கு தினமும் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவரும் உடஞ்சுதான் போனாரு. அவர் உங்களுக்கு யாரு? சார் அப்ப மாதிரி. அப்பா மாதிரியா? பொண்ணுத்துல அவர் ஒன்ன மாதிரியே இருக்காரு. விக்கியும் சொல்லுவான், எல்லாருமே சொல்லிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மிலிட்டரியில எல்லாம் இருந்தோம்ல, அந்த உடம்பு வாக்கா இருக்கும். உடம்பு வாக்கா? இல்ல, என்னால கண்டுபிடிக்க முடியும். இவன் டிஎன்ஏ என்கிட்ட இருக்கு. சார் வருவார்ல, செக் பண்றேன். அவர் டிஎன்ஏ செக் பண்றேன். அது எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். இங்க பாரு பொண்ணு தர, கஷ்டமா தான் இருக்கும், ஆனா மனசு உடைஞ்சு போகாத. இப்பதான் அவளை புதுசா காதலிக்க தான் நினைச்சுக்க. நல்ல லவ் பொண்ணு, 2 வருஷம் கல்யாணம் நினைச்சுக்க. அப்படி நினைச்சு வாழ்க்கையை ஓட்டு. சரி. இங்க பாரு, உனக்கு தேவத்து சித்தத்தால ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு அதை நான் ஆசைப்படல. அப்போ என் அம்மாவுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன சொல்றமா? எங்க அம்மா தான் சார் நான் நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்படி ஒரு சத்தியத்தை என்கிட்ட வாங்கினாங்க. அந்த குழந்தைங்களோட குழந்தையா தான் நான் இருப்பேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அந்த ஆசையில தான், வேற ஒரு ஆசையும் இல்லை. எங்க அப்பா எங்க அம்மான்னு நான் வாழ்ந்ததே இல்லை. அந்த வாழ்க்கையை எனக்கு பிறக்க போற பிள்ளைங்க மூலமா வாழ்வேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சார். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். சரிம்மா. என்னாச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒண்ணுமே இல்ல, டாக்டர் நக்கல் பண்ணாரு. என்ன வருஷத்துக்கு பெத்துதான் ஆகணுமா அப்படின்னாரு. நீங்க சொல்ல வேண்டியதானே, எங்க அம்மா ஆசைன்னு. என்ன சொல்லாம இருப்பேனா? அதுக்கப்புறம் சொன்னேன், அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல. ஆமா, அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு பண்ணலாமா? நான் வேணா கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா? ஏன்? இல்ல சொன்ன கேட்டேன். இல்ல நம்ம வேற ஏற்கனவே சொன்னோம் காஷ்மீர்லாம் போகணும்னு. அங்கெல்லாம் போமா? இல்ல வேண்டாம், எனக்கு வீடு தான் பிடிச்சிருக்கு. வெளி உலகத்துக்கும் வாயா. இல்ல நான் வரல, எனக்கு டயர்ட் ஆயிரும். சரி நீ போடு, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு தான் எடுத்துட்டு வரேன். வேணாம், நீங்க டிஃபன் வச்சீங்கல்ல அந்த உப்பு சாப்பிட்டுட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டா? சரி, தம்பி தூங்கிட்டான், அவன் தூங்கும் போதே தூங்கிடு. சரிங்க. ஏதோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வீட்டு வந்தமா இல்ல, எப்படி ஓடி வரேன்னு மட்டும் பாரு. இல்ல, வீட்டுக்கு போனோன்னு சொன்னீங்க, என்ன மட்டும் தூங்க சொல்றீங்க? ஆமா, இல்ல மறந்தே போயிட்டேன். இப்ப நல்ல நேரம், இவனும் தூங்கிட்டான். இன்னைக்கு ஜாலிதான். எனக்கு இருக்குல்ல. சரி, நான் போய் குளிச்சுட்டேன், ஃப்ரெஷ்ஷா வரேன். ஹாஸ்பிட்டல் அங்கே அலைஞ்ச பத்தியா, ஒரு மாதிரி நச நசன் வருது. நான் போய் குளிச்சுட்டு வரேன். இல்லடே, ரொம்ப கசகசன்னு வருது. நான் போய் குளிச்சுட்டு வந்துருக்கேன். அப்புறம் நீங்க டியூட்டிக்கு போகணும்ல. ஐயோ, அத வேற மறந்துட்டேன். ஐயோ, அந்த ஃபைல் எங்கடி? ஃபைல் எல்லாம் இருக்கட்டும், அது சாயங்காலம் தானே போவீங்க. ஆமா ஆமா. என்ன ஹாஸ்பிட்டல் வச்சு அப்படி ரசிச்சு பாத்தீங்க? இங்க எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? மண்டபுள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி திடீர்னு முடிச்சிடணும்னு ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்ப இடியே விழுந்தாலும் வெந்திக்க மாட்டான். ஆமா இல்ல. என்னங்க? சரி வா, தூக்குங்க. தூக்குறேன். எப்படி எப்படி நான் சமாளிக்க போறேன்? இவன் உணர்ச்சி வச கூட போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் இப்படி போடுனா ஐயோ, என்ன பொண்ணு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. இங்க கொடுங்க. இங்க
ஹாஸ்டலுக்கு அன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்தாலே உடம்பு முழுக்க காயத்தோட. யாரு புதுசா? அந்த அந்த வேணி பொண்ணா? அவ புருஷனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களாம். அதுக்கு இவளும் இருக்குமோன்னு விசாரிக்கிறதுக்கு சிஐடி வந்திருக்காங்க. இவ இங்க தானே இருக்கா ரொம்ப நாளா. இவளே கையில காசு இல்லாம இருக்கா. இவளால ஆள் வச்சு பண்றதாது. இதெல்லாம் சிஐடி யோசிக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை விட பெரிய இடம் போலுக்கு. அதான் அப்பாவி பொண்ண பழி தீர்க்க வந்திருக்காங்க. வேற யாரும் சப்போர்ட் பண்ணலையா? எப்படி விடுவான்? ஹாஸ்டல் பிள்ளைலாம் சேர்ந்து கட்டிட்டு கிடக்கும். அதான் அங்கே கூட்டமா இருக்கு. நீ வரண்டா, வயிற்றுல பிள்ளை வச்சிருக்கல, நீ ஒரு ரூமுக்கு போ. இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நானும் வருவேன். அது பாவம், இவ்வளவு நாள் சித்திராதி அடைச்சிட்டு இப்பதான் இங்க வந்து அடைக்கலமா வந்திருக்கு. இங்கேயும் வாழ விடனா அதெல்லாம் அந்த பொண்ணை விடக்கூடாது, கைது பண்ண விடக்கூடாது. வா போலாம். இல்ல, சிஐடி உள்ள வந்துட்டாங்க. சிஐடியா? ஆமா, பேரு ரப்பு பிடிச்சவனா இருக்கான், ஆங்காரம் பிடிச்சவனா இருக்கான். சிஐடில அப்படித்தான் இருப்பாங்க. இல்ல, இவன் கொஞ்சம் சிடு மூஞ்சா இருக்கான். அவன் மூஞ்சியும் அவன் போகலையும் என்ன பேச்சு பேசுறான் பொம்பளையில. என்ன சொல்ற? அவனுக்கு பொம்பளைங்களே பிடிக்காதான், அதனால பொம்பளைங்கலாம் தப்பானவங்கன்னு கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். புருஷனுக்கு துரோகம் பண்ணுவிய, காதலிக்கவனுக்கு துரோகம் பண்ணிருப்பிய, அதான் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, என்ன கெட்ட வார்த்தை போட்டு பேசுறான். மிருக மாதிரி நிக்கான். சரி, அவனை எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. அதான் எல்லாமே தந்து ஸ்டேக் பண்ணிட்டு நடக்கும். நீ வேண்டாம், அசிங்கமா பேசுவான். நீ ரூமுக்கு போ, நாங்க பாத்துக்கிட்டோம். இல்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, நானும் வரேன். சொன்னா கேளு, நாங்க பாத்துக்கிட்டோம். அவன் பேச்சு சரியில்லை, சொன்னா கேளு. இவன் என்ன 4 பேர் கட்டில கூட ஒருத்தருக்கு இருந்ததா கொஞ்சம் பயம் வரும். என்ன 10 பேர் இருப்பீங்களா? நானும் கூட வந்து நிக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு சித்திரா நினைச்சிட்டு இங்க வந்தா. உடம்பு முழுக்க காயம் பத்தியா? அந்த சைக்கோ சிகரெட்டால உடம்பு முழுக்க காயப்படுத்தி வச்சிருக்கான். அது இந்த சிஐடிக்கு தெரியுமா? இவ தப்பானவளா இருந்திருப்பா, அதான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்றான். கேடு கட்டவன் வாய்க்கு சாம அப்படி சொல்றான். இவ ஏதாவது தப்பா போயிருப்பா, அதான் சூடு வச்சிருப்பான்னு சொல்றான். மும்பரமா அவ புருஷனை காப்பாத்ததுல இருக்கான். வேணி எவ்வளவு சொல்றா, தப்பு அவன் மேலதானே, நம்ப மாட்டுக்கானே. அவன் மூஞ்சியும் முகையும் விகாரமா இருக்கான். சைக்கோவா தான் இருக்கணும், கண்டிப்பா அவன் ஒரு சைக்கோவா தான் இருக்கணும். பொம்பளைங்க என்ன அசிங்கமா பேசுறான், அவனுக்கு பொம்பளைங்கனாலே ஆவாதான். சரி, நான் வந்து பாக்குறேன், வா. சொன்ன கேளு, அவன் குழந்தை பொம்பளை பார்க்க மாட்டான். அவனுக்கு பொம்பளைங்கனாலே பிடிக்கல, அவ்வளவுதான். நீ உள்ள இரு. இல்ல, நான் வரேன், நீ வா. உனக்கு வேற காலேஜ் எக்ஸாம் இருக்கு, முத போய் படி போ. உங்க அப்பா வேற இன்னைக்கு வருவார்ல. அப்பா இப்பதான் போன் அடிச்சாங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களாம், இப்ப வந்துருவேன்னு சொன்னாரு. ஓ சரி சரி. வேண்டாம், சொன்ன கேளு, உங்க அப்பா தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. இல்ல, அப்பா இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாரு. நீங்க வாங்க, அது என்னன்னு போய் பார்க்கலாம். நான் எப்படி சமாளிக்க போறேன்? அவன் இன்னைக்கு ஆசைப்படுறான், நான் நெருங்கினா அவன் உணர்ச்சி வசப்படுவான். நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணுவேன்? இது தாண்டா எனக்கு வேணாம். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி நீ என் வலையில விழுவ, இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல நீ வந்துதான் ஆகணும். அழுதியா பொண்ணு தர, அழுதியா? ஆனா இப்ப எனக்கு சாதகமா வந்திருக்க. பாப்பா, எப்பேற்பட்டவனை மிஸ் பண்ணிருக்க. சரி, இழந்தது மீண்டும் நம்ம கைக்கே கிடைச்சிருக்கு. எல்லாம் என் அதிர்ஷ்டம்னு சொல்லவா, என்ன தேர்வு எடுத்து அதிர்ஷ்டம்னு சொல்லவா? இந்த அழகு பொண்ணு தர, கம்பீரமான பொண்ணு தர, வீரமான பொண்ணு தர, காதல் மன்னன். காதலிக்கதை இவங்கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு பொம்பளைக்கு புருஷன்னா இப்படித்தான் கிடைக்கணும். தவ இருந்தாலும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்காது. எல்லா பொம்பளைங்களுக்கும் இதே மாதிரி புருஷன் கிடைச்சிட்டா வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமாயிருமே. நான் சொர்க்கத்தெல்லாம் விட்டுட்டு போயிருந்திருக்கேன். தாக்கு பிடிக்காது பொண்ணு தர, உனக்கு தாக்கு பிடிக்காது. என்கிட்ட நீ சரண் அடைஞ்சுதான் ஆகணும். பொண்ணு தர மாமா, அது வந்து மாமா மாடு இல்ல,